வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய இப்போதைய சுச்சுவேஷன் என்ன ஆகி கொண்டிருக்கிறது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலியிடங்கள் உயர்த்தப்படுமா, கட் ஆஃப் என்னவாக இருக்கும், கடைசியாக ஒரு கட் ஆஃபை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேரே கேட்குறீங்க. இதுதான் கட் ஆஃப்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க மக்களே. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் இதுதான் வரும் அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. எப்படி தான் நம்ம சொல்கிறதுன்னு நமக்கே தெரியல. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் எடுத்த மதிப்பெண் நபர்களுக்கு 69 எடுத்த மதிப்பெண்கள், 62 மார்க் எடுத்த மதிப்பெண்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் எல்லாமே போயிருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா ராங்காக தான் இருக்குமே தவிர ரைட்டான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கிடையாதுங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சான்றிதழ் சரிபார்ப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டபுள் டிகிரி, ஒரு டிகிரி 10th 12th டிகிரி அந்த மாதிரி படிக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது முறைகளில் படிச்சிங்கன்னா அந்த டிகிரி கேன்சல் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு இழக்க நேருவீங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடீஸுடைய வித்தியாசங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 16 இந்த தேதிகளில் கண்டிப்பாக வெளியாகும். ஸோ அந்த தேதிகளில் தாங்க டெட் தேர்வு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெளியாகலாம், இல்லை அதுக்கு பின்னாடி வெளியாகலாம். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 4 லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் விண்ணப்பித்து தேர்வு எழுத தயாராகியிருக்காங்க. தேர்வுகள் கடுமையாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய தயாரிப்புகளை முன்வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்ட அடுத்த 2 தினங்களிலே பிஜிடிஆர்பியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்லலாம். ஸ்டார் கல்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. 2லிருந்து 3, 4, 5 வரைக்கும் ஸ்டார் கல்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஒரு மேஜரான ஒரு 5-6 சப்ஜெக்டை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் இருக்குது. நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வேல்யூ மட்டும் தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 95, பிசிக்கு 90, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 81, எஸ்டிக்கு 86, பிடபிள்யூடிக்கு 75. ஸோ பிஎஸ்டிஎம் மட்டும் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இங்கிலீஷ்க்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. தமிழுக்கு 98, பிசிக்கு 95, எம்பிசிக்கு 89, எஸ்சிக்கு 81, எஸ்டிக்கு 73, பிடபிள்யூடி 72ங்க. அடுத்து மேக்ஸுக்கு 95 ஜென்ரலுக்கு, பிசிக்கு 95, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 80, பிடபிள்யூடிக்கு 75ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 95, பிசிக்கு 90, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 75, பிடபிள்யூடி 71ங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 90, பிசிக்கு 85, எம்பிசிக்கு 80, எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு 70, பிடபிள்யூடிக்கு 65ங்க. அடுத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 91, பிசிக்கு 85, எம்பிசிக்கு 88, எஸ்சிக்கு 75, எஸ்டிக்கு 71, பிடபிள்யூடிக்கு 66. அடுத்து பிசிக்கல் டைரக்டரை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 91, பிசிக்கு 86, எம்பிசிக்கு 83, எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு 70, பிடபிள்யூடிக்கு 66ங்க. இந்த கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கட் ஆஃப் இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுதான் இறுதியான கட் ஆஃபுங்க. கவலையே பட வேணாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக உங்களால் முடியும். ஸோ எல்லாருமே மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணாலே நிறைய பேருக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய இப்போதைய சுச்சுவேஷன் என்ன ஆகி கொண்டிருக்கிறது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலியிடங்கள் உயர்த்தப்படுமா, கட் ஆஃப் என்னவாக இருக்கும், கடைசியாக ஒரு கட் ஆஃபை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேரே கேட்குறீங்க. இதுதான் கட் ஆஃப்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க மக்களே.
தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் இதுதான் வரும் அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. எப்படி தான் நம்ம சொல்கிறதுன்னு நமக்கே தெரியல. வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் எடுத்த மதிப்பெண் நபர்களுக்கு 69 எடுத்த மதிப்பெண்கள், 62 மார்க் எடுத்த மதிப்பெண்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் எல்லாமே போயிருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ராங்காக தான் இருக்குமே தவிர ரைட்டான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கிடையாதுங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். சான்றிதழ் சரிபார்ப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டபுள் டிகிரி, ஒரு டிகிரி 10th 12th டிகிரி அந்த மாதிரி படிக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது முறைகளில் படிச்சிங்கன்னா அந்த டிகிரி கேன்சல் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு இழக்க நேருவீங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடீஸுடைய வித்தியாசங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்புடைய தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15, 16 இந்த தேதிகளில் கண்டிப்பாக வெளியாகும். ஸோ அந்த தேதிகளில் தாங்க டெட் தேர்வு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெளியாகலாம், இல்லை அதுக்கு பின்னாடி வெளியாகலாம். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து விண்ணப்பித்து தேர்வு எழுத தயாராகியிருக்காங்க. தேர்வுகள் கடுமையாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய தயாரிப்புகளை முன்வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்ட அடுத்த 2 தினங்களிலே பிஜிடிஆர்புடைய சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்லலாம். ஸ்டார் கல்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. 2லிருந்து 3, 4, 5 வரைக்கும் ஸ்டார் கல்விகளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஒரு மேஜரான ஒரு 5-6 சப்ஜெக்டை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் வந்து இருக்குது. நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வேல்யூ மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95, பிசிக்கு 90, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 81, எஸ்டிக்கு 86, பிடபிள்யூடிக்கு 75. ஸோ பிஎஸ்டிஎம் மட்டும் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இங்கிலீஷ்க்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. தமிழுக்கு 98, பிசிக்கு 95, எம்பிசிக்கு 89, எஸ்சிக்கு 81, எஸ்டிக்கு 73, பிடபிள்யூடி 72ங்க. அடுத்து மேக்ஸுக்கு 95 ஜென்ரலுக்கு, பிசிக்கு 95, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 80, பிடபிள்யூடிக்கு 75ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 95, பிசிக்கு 90, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 75, பிடபிள்யூடி 71ங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 90, பிசிக்கு 85, எம்பிசிக்கு 80, எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு 70, பிடபிள்யூடிக்கு 65ங்க. அடுத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 91, பிசிக்கு 85, எம்பிசிக்கு 88, எஸ்சிக்கு 75, எஸ்டிக்கு 71, பிடபிள்யூடிக்கு 66. அடுத்து பிசிக்கல் டைரக்டரை பார்த்தரலாம். ஜென்ரலுக்கு 91, பிசிக்கு 86, எம்பிசிக்கு 83, எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு 70, பிடபிள்யூடிக்கு 66ங்க. இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுதான் இறுதியான கட் ஆஃபுங்க. கவலையே பட வேணாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக உங்களால் முடியும். ஸோ எல்லாருமே மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணாலே நிறைய பேருக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்கிற மீண்டும் ஒரு நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.